Hi, hello friends. Welcome to our channel. ஊர் சுத்தலாம் வாங்க. இப்போ நாங்க எங்க போறோம் பாத்தீங்கன்னா கடம்பூர் ஃபாரஸ்ட் ஏரியாவுல ஏறிட்டு இருக்கோம். ஒரு மிக பழமையான சங்கு கோயிலை தேடி போயிட்டு இருக்கோம். இந்த பாருங்க ஹேர்பின் பெண்டு எல்லாமே ஃப்ரண்ட் கேமரா போட்டுறேன். ஃப்ரண்ட் கேமரா கடம்பூர் செல்லும் வழி அப்படி பேசிக்கிட்டே சங்கு கோயிலுக்கு காத்துல நம்ம பேசுறது இப்போ கேட்காது. சங்கு கோயில் நல்லா இருக்கு இந்த இடம்லாம் பார்க்க. அது சோளம் தானே அந்த பக்கம். காஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் பசியல்னு இருக்கு. இந்த பக்கம் ஒரு பசியல் இருக்கு. அங்கே பாரு எதிரில் ஒரு சின்ன மினிக்கார் வருது. நல்லா இருக்குப்பா. நம்ம அநேகமாக அந்த மலைக்கு தான் போகிறோம்ல. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஆமாம், அங்கே ஒரு கார் வேறு வருது. அமைதியாக இருக்குது. நம்மளே ஒரு காக்கா குருவி சத்தம் கூட இல்லை. வெரி குட், வெரி குட். சித்திரகுப்தர் ஐயனார் திருக்கோயில் இங்கே உள்ள ஒன்று கோயில் இருக்குது போல இருக்கு. அங்கே டேமே இருக்குது இப்போ உள்ளார 2 கிலோமீட்டரில். சரியா? அங்கே போட்டுருந்தான் டேம் இருக்கா 2 கிலோமீட்டரில். சித்திரகுப்தரையும் கும்பிடலாம். அவர் தான் நம்ம இதெல்லாம் ஐயனார் கோயில். அதுதான் நம்ம வந்து வரவு சட்டி இந்த பக்கம். அந்த மலையை கட்டு கீழே கூட கட்டு. நம்ம எந்த கோயில் போயிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க? சங்கு கோயிலா? சங்கு கோயில். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்? இது கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொடிவேரி அணையிலேருந்து 24 கிலோமீட்டர். ஹேர்பின் பெண்டு அந்த சங்கு கோயிலுக்கு போகிறதுக்கு. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி. ஏன்னா 2 பேருமே எடுத்துங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். கீழே அந்த வியூ பார் எப்படி இருக்கு. நிழல் பாருங்க. அந்த மலை மேலே தானுங்களே மேகத்தோட நிழல். கடம்பூர் ஃபாரஸ்ட் உள்ள இருக்கிறோம் இப்போ.
செம்ம லொக்கேஷன் இது. அருமை. கடம்பூர் ஃபாரஸ்ட் இதுதான். சரியான ஒரு இடம். இந்த இடத்தெல்லாம் பார்க்கணுன்னா நிஜமாகவே லைஃப்பில் ஏதாவது செய்யணுயா. அப்படியே இந்த ரோடு பாருங்கள், இதுதாங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. சிங்கிள் ரோடு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா இது. பாருங்கள், யாரோட நடமாட்டமும் இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது. அது என்ன டேம்? அது டேம் தான் நினைக்கிறேன். டேமுன்ற இங்கே வீடுங்கள்லாம் கூட இருக்கு ஒரு சிலது. இந்த ஒரு பாட்டு வரும்ல, தோப்புல இருந்தாலும் எல்லா மரமும் தனி மரம் தானே, அந்த மாதிரி அங்கே ஒரு ஒத்தப்பனை மரம் தெரியுது பார். அருமையான காட்சி இது. எடுங்க, கேமரா மாதிரி இருக்கீங்க பாருங்க. உங்கள் கையாண்ட கேமரா இருக்கு, இந்த கையாண்டு தான். ஓகேவா? அப்படியே வெரி குட், வெரி குட். முன்னாடி ஒரு காரு, ஒரு டூ வீலர் போகுது, குடும்பத்தோடு வராங்க. அந்த லெஃப்ட்டில் அந்த அதை காட்டுங்க, லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த வியூ காட்டுங்க லெஃப்ட்டில். ஓகேவா? அது காட்டுங்க, அப்படியே அந்த மலை இதெல்லாம் காட்டுங்க. அது அப்படியே எப்படி போகிறது? எங்காலும் ஒருத்தர் அனுபவிக்காமலே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறார். இந்த அழகை பார்க்கணும். பார்க்க வேணாம். அவர் பார்த்தாருன்னா அப்புறம் நம்மளும் பார்க்க வேண்டியதான். வரவே மாட்டோம். கவனத்தை திரும்பினாரா நாங்கள் கீழே தான் கிடப்போம். அதான் அவர் பார்க்கவே வேணாம், நம்ம வீடியோவில் காட்டிக்கலாம். அவருக்கு கவனம் ரோட்டில் இருந்தால் தான் நம்ம போட்ட கொடுங்கண்ணா. நம்மள எங்கே பேர் நம்மள சாமா இது எங்கே பேர் பாரு, உருண்டு வந்து நிற்குது. இந்த கேமரா நறுப்படி அருமையாக இருக்கும் அந்த இடம். என்ன பண்ணுறது, நான் தேடி போகிறது ஒரு சிறுத்தை, ஒரு புலி, எதுனா வண்டி உள்ள வருமானு பார்க்கலாம். லாரியை உடச்சி வச்சுருக்காங்கப்பா இந்த ரோடியை. எங்கேருந்து எங்கேம்மா ஜனங்க ஊர் செக் பண்ணி வாழ்றாங்க போல கேம்ல. இங்கேருந்து ஒரு எமர்ஜென்சிலாம் வர்றது கூட கஷ்டம். இதுதான் மேலே தான் அங்கே அழகு, இவ்வளோ அழகு எங்கே கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் நீங்களும் அதை பார்த்துட்டு வீட்லேயே இருந்துடாதீங்க, வந்து பார்த்து அனுபவிங்க. மாதம் ஃபுல்லாக வேலை செய்கிறீங்க, வாழ்க்கை ஒரு முறை தான். மாதம் ஃபுல்லாக வேலை செய்கிறீங்க, ஒரு வாரம் அப்படியே ரீசார்ஜ் பண்ணுறது இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்துருக்கோம் எனர்ஜியை. சங்கு கோயிலை பார்க்க வந்தோங்க. சமையல் பண்ணுற மாதிரி இப்போ சமைச்சு சாப்பிட்றோம். இப்போ சமைக்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அது எதுக்கு போட்டு வச்சுருக்கிறாங்கன்னா அது தெரியுதுங்களா? சின்னது கேஸ் சிலிண்டரு வித் ஸ்டவ்வு சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்கள் ஒரு மரத்துக்கு கீழே இந்த இடம் எப்படி இருக்குன்னு. இவர் தான் எங்கள் சமையல் மாஸ்டர். மாஸ்டர் ஒரு ஆய் சொல்லிடுங்க. ஆய். ம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கோம், இந்த ரோடு எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. பாருங்கள், நாங்கள் இருக்கிற இடம் இது தான். இன்னும் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். பசிக்காக இங்கே சமைச்சு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே யானைங்க நடமாட்டம் நிறையா இருக்குது. மின்சார வேலி பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே எல்லா இடத்துலையும் இந்த மின்வேலி அமைச்சிருக்கிறாங்க. ஈவினிங்கில் இந்த சைடில் நிறைய யானை வரும் அப்படின்றதுக்காக இந்த பாருங்க முழுக்க முழுக்க கம்பி வேலி தான், எல்லா பக்கமும் இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ நாங்கள் சமைக்கிற இடத்துக்கு கீழே ஒரு சாமி இருக்குது, தெரியுதுங்களா? நிறைய சூளமெல்லாம் இருக்குது. என்ன மாஸ்டர் சமையல் இப்போ? வெந்ததை தின்ட்டு யூடியூப் சேனலுக்கு போகிறோம். சன்னியாசி வாழ்க்கையும் யூடியூபர் வாழ்க்கையும் ஒன்று. சன்னியாசி குடும்பம் குழந்தை கொட்டி எதுவும் இருக்காது. யூடியூபருங்க பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு மனமாக சுற்றுறோம் பாருங்க. இந்த பாருங்க ஆள் நடமாட்டமே இல்லை. அதனால் பார்த்துட்டு தள்ளி விட்றாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்ன சமையல்? தக்காளி சட்னி, வெத்து சாப்பாடு, டொமேட்டோ ரைஸ். போடுறாருப்பா. அரிசி போட்டாச்சு. அடுத்தது மூடி அடுத்து பற்ற வைக்காமலே நாங்கள் அரிசி போட்டிருக்கிறோம். இதுதான் பத்தினி சமையல். பத்தனை சமையல்னு சொல்லு. பத்தினா பக்குன்னு பிடிச்சிக்கலாம், பத்தனைனா பார்க்காமலே பிடிச்சிக்கணும். தண்ணி பத்தாது இருமா. தண்ணி அப்பப்போ ஊற்றிக்கலாம். கொதிச்சிருச்சு, தண்ணி கொதிச்சிருச்சு. ஏன்னா பொங்கி கீழே ஊற்றிட்டா பிரச்சனை. அப்பப்போ எடுத்து ஊற்றிக்க வேண்டியதுதான். அரே ஓ சம்போ, உப்பு எடுத்துட்டு வா. உப்பு எல்லாத்தையும் வாங்க தெரிஞ்ச மாஸ்டருக்கு எண்ணெயும் வாங்க தெரியல. பார்த்தியா? நான் எதுக்குப்பா வாங்கணும்? எண்ணெய் இல்லை, நான் எதுக்கு வாங்கணும்? அதெல்லாம் இல்லை. இது என்னன்னா இனிமேலுக்கு குழம்புக்கெல்லாம் பாத்திரம் இல்லாதனால வெறும் அரிசி பொங்கி தயிர் பாக்கெட் வாங்கி போதணும். ஏய் எதுக்கு எவ்வளோ இருக்குது? சால்ட்டை பொறுத்தவரைலாம் உனக்கு உரைக்காது. கல்லுப்பா கடவுளை. மேலே கொஞ்சம் ஆனால் ஹீட் அதிகமாக வைக்கணும். பொங்கி கீழே ஊற்றும். வரப்போ அவன் கம்மி பண்ணிக்கலாம்.
தண்ணி ஊற்றணும். ஒரு செருப்பை 7 சக்கிலிங்க சேர்ந்து கெட்டாங்களாம். எப்படி ஓரத்தில் ஊற்றினா சாப்பாடு உள்ளே போகும்ல. குண்டா கழுவுறப்போ ஈஸியாக கழுவுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மேலே சாப்பாடெல்லாம் படியாமல் கடைசியாக இது பண்ணிக்கலாம் சார். அது பங்குக்குள்ள இதாகிடும். அதுவே யார் பொங்க விட்றாங்க அவளை? அப்புறம் கஞ்சி சோறு தான். வந்துருச்சா? மாஸ்டர், இப்போ திடீர்னு ஒரு யானை வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆ கூப்பிட்டு ஆ அங்கே ஒரு ரெண்டு இலையை எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு விருந்து வைக்கிறேன்றீங்களா? ஆமாம், புளியே வந்தாலும் சரி ம் போட்டிருக்கிற ஜட்டியை கழட்டி புளிக்கு முன்னாடி தலையில் இது வந்து அனுபவித்து செய்யணும். எப்படி கஞ்சி அடிக்க போகிறாரு மாஸ்டரு, எல்லாரும் பாருங்கள். ஓடி போயிடுங்க. ஆஃப் பண்ணி விட்டு இங்கே வையா, இங்கே கல்லு இங்கே வையா. ஓகே, இந்த கேமரா பிடிங்க. அவருக்கு அந்த கல் மேலே வேணா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வரேன். எங்கேயா போகிற? நடு ரோட்டில் ஒன்று போய் கஞ்சி அடிச்சிட்டு இருக்கிறேன். சரிப்பா 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 சொல்லலாம். அது பிடிங்க கேமரா. ஆ ஸ்டவ் ஆஃப் ம் வச்சுட்டு அப்படியே போட்டு வணக்க வேண்டியதானே. நான் பண்ணிட்டேன். பற்ற வச்சுக்கோங்க. இந்த கல்லில் இப்படி ஓரமாக விட்டால் இங்கே எந்த பச்சை போல் இருக்குது? கேமரா ரெக்கார்டிங்கில் இருக்குது. அப்படி சல்பர் தேங்காய் எண்ணெய் பேராசூட் கம்பெனி. இது சல்பர் வச்ச தேங்காய் எண்ணெய் இது. ஆமாம், இந்த பேராசூட் கம்பெனி இது இப்படி தான். இதெல்லாம் வீடியோவில் போட முடியாது ஐயா. அதையா நீ போடுறேன். டேய், ரெக்கார்ட் பண்ணுறப்ப நீ இதெல்லாம் சொன்னால் கம்பெனிக்காரன் மேலே கேஸ் போட மாட்டானாடா. கருவேப்பிலை போடு. இருக்கிறேன் பட்டலவங்கங்க இந்த கையில் வச்சுக்கிறேன். அப்படியே போடுங்க. அதை போடு. நல்லா பொரியட்டும். ஜிமாலிக்கா போடு. இது அப்படியே எண்ணெய் வானல் நிறையா இருக்குது. வானல் எண்ணெய் இருக்குது. வேறு பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் 2000 ரூபா வச்சுட்டு கரண்டி எங்கே கொடுங்க. அந்த கரண்டி மாஸ்டர் வந்து 5 ஸ்டார் ஸ்டெப்பு. நல்ல சத்தம் கேட்குதுப்பா. வாசமும் வருது. இஞ்சி பூ ஐயோ பச்சை வாடை போகும்போது இஞ்சி பூண்டு பேசணும். எப்படி போகுதுன்றது எப்படியே போகிறப்ப எங்களுக்குன்னா வேர்த்து கொடுத்துமே சரி. ஏய் என்ன உழைக்கிற? 100 மில்லி பாக்கெட்டாக வாங்கிக்கிறேன். இன்னும் 50 மில்லி பாக்கெட்டாக வாங்கிக்கிறேன். 10 பாக்கெட். ரெண்டு 3 தரம் கடையில் தான் இருக்குது. இல்லை 1/2 லிட்டரு எண்ணெய் பாக்கெட் இருக்குது. எண்ணெய் பாட்டில் வாங்கிக்கலாம். அதுவும் பாதுகாப்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுற்றி தூக்குவா. கொஞ்சம் ஹீட்டு. சீக்கிரம் இது பண்ணிட்டு நம்ம வந்து அவங்க எப்படியும் அங்கே போய் உட்கார தான் போகிறோம். டைம் என்னாச்சு? அவ்வளோதான். வடங்கட்டும், இது வடங்கணும். கொஞ்சம் செவந்துச்சுன்னா போகிறோம். இப்போ அதுக்கு மிளகா தூள்லாம் போட மாட்டியா?
பொன்னிறமாக வறுக்கவும். தக்காளி போட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக வறுக்கவும். கட்டடை. அடுத்தபடியாக என்ன போட வேண்டியது? சொல்லுங்க அடுத்தபடி என்னத்தை போட போறீங்க? சொன்னாக்கா அப்புறம் எனக்கு இங்கே வேலை இருக்காது. என்னைய தக்காளி போட்டு வணக்க போகிற அவ்வளோதானே. ஆ இஞ்சி போட்டு பேச போறியா? ஆ மிளகாத்தூள் அது வேணாம். என்னதான் பண்ண போகிறேன் முதல்ல பார்க்கலாம். வெங்காயம் பக்கோடா கிளம்ப போட்டால் வெங்காயம் பக்கோடா தான். ஓப்பன் பண்ணி பெருசாக ஒன்றும் அது எண்ணெயே இல்லாமல் சமைச்சிருக்காரு நம்ம சமையல்காரு. சமையல்காரோட கை வாங்கிட்டு போகிறீங்க. பொம்பளைங்க கூட இவ்வளோ லவ்வாக வணக்க மாட்டாங்க. நான் ஒரு 10,000 அதிகமாக கொடுத்துருவேன். வேணாப்பா வேணாம்மா. அப்போனா சரி போட்டுரு. வேணான்னு சொல்லிட்டு நிஜமாக பிச்சுக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்கக்கூடாது. வேணாம் வேணான்ட்டாருப்பா. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமலே மசமசன்னு நீங்கள் கிளம்பி வந்துட்டு நல்ல வாசனை நல்லா தான் வருது. அந்த அளவுக்கு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கணும். இல்லை நம்ம ஒன்றும் கலக்கல இல்லை. இயற்கையாக அதனோட பொருளோட தன்மை கிடைக்கும் நமக்கு. வேறு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடைக்காது. இந்த தக்காளி இந்த வெங்காயம் இதனோட டேஸ்ட் என்னமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இது குடி. ஏன்னா ஒன்று போடா 5 டப்பா எடுத்து இருக்கலாம். எல்லா மசாலா இருக்கிற மாதிரி. தனித்தனியாக போடு. இதெல்லாம் பறக்குதுயா காற்றுது. ஏன்னா சேசம் பண்ணிக்கிங்க எவ்வளோ போட்டுதான். இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே சமைக்கிறதுக்கு இடம் இல்லை. இல்லை இல்லை அந்த தீவிர வாசனை ஊற்று ஊற்று இன்னும் ஒரு தண்ணி ஊற்றுவேன். இரு சத்தி. அது அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. எண்ணெய் இல்லை அதனால் தண்ணியில் சமைக்கிறோம். தொடச்சிட்டு மூடு. தக்காளியை கொட்ட போகிறேன். உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். நான் அப்படியே அந்த வெங்காயத்தை போய் அந்த பக்கமாக வச்சுட்டு போயிட்டு தக்காளி போடு. போடு போடு போடு. கலக்கி விடணும். தக்காளி உடனடியாக வதங்க. தண்ணி போடு. போதும் அவளுக்கு திங்க முடியாது. நம்ம கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். எச்சா போச்சுன்னா வாயில் வச்சுக்கலாம். ஏன் திரும்ப போதும் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். பாருங்களா சாப்பிட்ற போடு கீழே போடு. சாப்பிட்றப்ப கூட போட்டுக்கலாம். பாபா நாங்கள் தக்காளி தொக்கு ரெடி. எதையுமே கலக்காமல் இயற்கையான சமையல். உங்களுக்கு அல்சரு பைல்ஸ் எதுவுமே வராது. அல்சர்னா குடல் புண்ணு, பைல்ஸுன்னா குடல் வெளியில் வர்றது, ரெண்டுமே வராது. நீங்கள் கொடுத்துட்டு நான் சமையல்கார் வந்துட்டு வரணும். ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுறாரு. 1 லிட்டர் இல்லை. போதும் வேகட்டும். கொலன்னு ஆகட்டும். சமையல் ரெடி. சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கண்ணா. சூடாக இருக்குது. நல்லா சமைச்சிருக்கா. நிஜமாலுமே நல்லா இருக்குது. வீட்டு சமையலோடு நல்லா இருக்குதுண்ணா. எப்படி சொல்கிறது? வீட்டு சமையலோடு நல்லா இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு போனால் அடிச்சிட்டு போகிறாங்க. இத்தனை நாள் சமைச்சது சரியில்லையான்னு கேட்டு. அது வேறு இது வேறு. இது நம்மளா செய்கிறோம்ல, அவங்க செய்கிறது வேறு. ஓகே, எல்லாருக்கும் கொடுங்க. கலக்காமல்
சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. ஏப்பா அங்கேயும் இங்கேயும் சமைச்சிட்டு சுற்றி கேட்டு போய் தான் தெரியும் நம்ம. எங்கள் மாஸ்டர் எப்படி சாப்பிட்றாரு பாருங்க. பிளேட்டை வாங்க மறந்துட்டு வந்து எப்படி சாப்பிட்றாரு. கேட்டு போய் தான் தெரியணும். உள்ளே இருக்கிற சாமான் தூக்கி கீழே வச்சுட்டு வண்டிக்குள்ளே வச்சுருந்தா இவ்வளோ பிரச்சனையே இல்லை. புரியுதா? இப்போ உள்ளே இருக்கிற சாமான் எடுத்து கீழே வச்சுட்டு வண்டியில் அப்படி நிற்க வச்சோம்.